இந்த நாளிலும் 2 விதமான அதிகாரங்கள் குறித்து 2 விதமான ஆளுகைகள் இன்று உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிப்போம். பாருங்கள், இங்கு ஒரு அருமையான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதில் 2 காரியங்கள். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலை சவுலாக இருக்கும்போது கர்த்தர் அந்த சவுலை பிடித்தார். ஆமென். தேவ ஜனங்களை நிதானமாக உங்களுக்கு பேச டீச்சிங் மாதிரி கொடுக்குறேன். தேவ ஜனங்களை கிறிஸ்தவத்தையும் அழிப்பதற்காகவே அவன் வெறி கொண்டு நடந்தவன் என்பது நமக்கு தெரியும். பேசலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ ஜனங்களுக்கு எதிராய், சபைக்கு எதிராய், தேவனுக்கு எதிராக அன்று சீறி சென்றானோ அவ்வளவுக்கு அதிகமாய் எதிர்மறையாக தேவனுக்காக பயன்பட்ட பாத்திரம் அது. ஏனென்றால் அவருடைய முடிவு சிறைச்சேதம் பண்ணப்பட்டாக அவர் மரித்தார். தலை வெட்டப்பட்டு. பேசலாம். எவ்வளவு எதிராக இருந்தாரோ அவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு களத்தை கொடுத்தார். காரணம், அவ்வளவு தூரம் அதற்கு அவர் தேவனை குறித்த அறிவினால் தான் ஆயத்தப்பட்டு கொண்டார். பேசலாம். அல்லேலூயா. ஒரு நபர் தேவனுக்கென்று நிற்க வேண்டும் என்றால் தேவனை குறித்தும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்தும் அறிவில் வளர வேண்டும். அந்த அறிவில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வளர்கிறோமோ பைசலாட் அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் கூட அந்த இடத்தில் நமக்கு உள்ளான நிலையில் வலுவான ஆரோக்கியம் இருக்கிறதுனால நிற்க முடியும். பைசலாட். இல்லை என்றால் மேல்வாரியாக பொழுதுபோக்கு, கடமைக்காக, உலக நன்மை, ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், பொதுவான ஒரு காரியத்திற்காக, கடமைக்காக தேவ சமூகத்தில் நாம் வந்து பழகுவோம் என்றால் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லாமல் போய்விடும். ஆமென். புரியுதில்ல? அப்போது தேவ பிள்ளைகள் இதில் நம்ம ரொம்ப தெளிவாய் நான் ஒரு ஸ்டெப்பு வச்சாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண் மூடிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. இதை கைத்தட்டி காலத்தை ஓட்டக்கூடாது. ஆமென். சில அல்லேலியா கோஷம் போட்டதுனால் நாம் பக்திமான் அல்ல. உள்ளான நிலையில் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் கடந்து வரும்போது தான் ஆமென் நாம் ஒரு சரியான நபராக இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, பாருங்கள், இங்கே பவுலை குறித்து சொல்லும்போது ஸ்தோத்திரம், ஒரு முறை கூட அதை வாசிப்போமாக. அழகாக அங்கு ஆரம்பிக்கிறார். கர்த்தரை பற்றி கர்த்தர் அங்கு அவருக்கு சொல்லுகிறார். பைசலாட். கர்த்தரை பற்றும் விசுவாசத்தினாலே என்னது? பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரமும் பாருங்கள். இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது அல்லேலூயா சொல்லுகிறார், கர்த்தரை பற்றும் விசுவாசத்தினால் என்று ஆரம்பிக்கிறார். அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் என்னென்ன மாற்றம் என்று சொல்லுகிறார். 1, விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு. 2, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய என்னது? சுதந்திரம். பைசலால். தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற சுதந்திரம். பைசலால்.
பெற்றுக்கொள்வதற்கு என்று அங்கு ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பவுலை ஒரு நோக்கத்தோடு இந்த பெரிய பொறுப்பை கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. 9வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர்ல ஸ்தோத்திரம் பவுலை குறித்து சொல்லும்போது அவன் எனக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அதிகமாக பிரயாசப்பட வேண்டியது, புற ஜாதிகள் மத்தியில் நான் பயன்படுத்துவதற்கு நான் தெரிந்து கொண்ட என்னமா இருக்கிறான் பாத்திரம் என்று அருமையாக பவுலை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வைசலாட் பாருங்கள், அந்த 9வது அதிகாரத்தில் அவன் அதன் 15 வசனம், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஹல்லேலூயா. பாருங்கள், எவ்வளவு ஒரு தேவன் ஒரு மனுஷனை, தேவன் அற்றவனாய் தேவனுக்கு எதிராக இருக்கிற மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டு, ஆமென், அவரை அறிகிற அறிவினால் அவனை நிறைத்து வைசலால் கண்களை திறந்து, ஆமென், தேவனுடைய அபரிமிதமான அபிஷேகத்தை கொடுத்து ஒருவனை கர்த்தர் அனுப்பும் போது, ஆமென், பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமானவன். அவனை குறித்து பயன்படுவதற்கு முன்னதாகவே ஊழியக்காரனுக்கு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், அதாவது அனனியாவுக்கு சொல்லுகிறார். என்ன, அதற்கு கர்த்தர் நீ போ. காரணம் என்ன, பவுல் கொடூரமானவன், அவனுக்காக நாம் போய் அவனை ஜெபிக்கவா என்று சொல்லி தேவனிடத்தில் தன் பயத்தை தெரியப்படுத்துகிறான். கிறிஸ்தவனை துன்புறுத்துகிறவன் அல்லவா, இப்பொழுதும் கிறிஸ்தவர்களை சிறைப்பிடிப்பதற்கு அல்லவா வந்தான் என்று சொல்லி தான் கேள்விப்பட்டதும் பார்த்ததையும் தேவன் சொன்னதற்கு பதிலாய் சொல்லி தேவனத்தினுடைய நல்ல பதிலை அவன் எதிர்பார்க்கிறான். அப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட என்னது பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுல சில பல காரியங்கள் சொல்லப்பட்டு, ஒன்று புறஜாதி, அடுத்தது அதாக விஷயம் புறஜாதி, ராஜாக்கள், இஸ்ரவேல் புத்திரர். பெரிய பெரிய ஆட்களுக்கு ஆண்டுடைய நாமத்தின் மகத்துவத்தை குறித்து தெரியப்படுத்தணும்னா அதற்கு ஏற்ற நிலையில் உள்ள அறிவு அங்கு தேவைப்படுது. அல்லேலூயா. ஏதோ ஆண்டவரை அறிவிப்பதென்றால் ஆண்டவர் காய்ச்சலை குணமாக்குவார், தலைவலியை குணமாக்குவார், பேய் பிசாசு துரத்துவார், உங்கள் பிரச்சனை எல்லாம் நீங்கும், கடன் எல்லாம் மாறும், ஆண்டவர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார், அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த அறிவு. அந்த உயர்வும் அந்த ஆசீர்வாதமும் சாதா மனுஷனுக்கும் கிடைக்கும், திருடனுக்கும் கிடைக்கும், நேர்மையானவனுக்கும் கிடைக்கும், பொல்லாதவனுக்கும் தெரியும் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள் வருவது தான் பெரிய ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அட சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மனிதனை கர்த்தர் உருவாக்குகிறார். அதாவது சொல்லப்பட்டு தேவனை அவர் ராஜாக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆண்டவரை குறித்து அவன் அறிய வேண்டும். வேற இயேசு நேசிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு பாவத்திற்காக மரித்தார்னு சொன்னால் ஒன்றும் அறிவாளி ஒன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லேலூயா. அவன் சில கோணங்கள் அவன் கேள்வி கேட்பான், குறைவு முடியாமல் திரும்பி பார்க்க ஓடிடக்கூடாது. அப்போ அதற்கேற்ற ஒரு தெளிவு அங்கே தேவைப்படுது. பிரைஸ். அந்த அறிவும் தெளிவும் கர்த்தர் இதற்குள்ள அடக்கி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதாக்கும் பரிசுத்த ஆவியானவரோடுதான சரியான நெருக்கத்தில் இருந்து வேதத்தை யார் படித்து சத்தியத்தை யார் கேட்கிறார்களோ, அல்லேலூயா,
அவர்கள் தேர்ந்தவர்களாக மாறிவிடுவார்கள். ஆமென். அவர்களை எந்த வல்லமைகளை என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அதான் விஷயம். இந்த கர்த்தர் புறஜாதிகள், ராஜாக்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனை குறித்து, இயேசுவை குறித்து அறிவிப்பதற்காக அவன் சாதா லெவலில் அவனை கர்த்தர் அனுப்பவில்லை. அல்லேலூயா. கர்த்தரை குறித்த அறிவுக்குள் கர்த்தர் அவனை வழிநடத்தினார். முதல்ல தேவனை, அதாவது பிலிப்பியர் அப்பப்போ சில வாசிக்கிற வசனம் தான், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நாங்கள் சொல்றாரு. லாபமானவர்கள் என்ன செய்தேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாய் விட்டேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவரை அறிய அவருக்குள் ஆர்வம் ஏன் வந்ததென்றால், ராஜாக்கள் முன்னால் நிற்கணும் என்ன, ஆண்டவர் அறியணும். கிறிஸ்துவை பிறருக்கு நீ அறிவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் குறித்த அறிவு உனக்கு வேணும். ஆமென். விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் என்றால் ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவை. இல்லை என்றால் தடுமாறுவோம். அப்போ அதனால் தான் நம்ம சில மீட்டிங்ஸ் சபையில் நம்ம வைக்கிறோம். பைபிள் ஸ்டடி, ஃபாஸ்டிங் பிரேயர், வேறு சில கூட்டங்கள். ஏன் இப்படிப்பட்ட நெருக்கமான சில காரியங்களுக்கு நேராக தெய்வ மக்களை நம்ம தள்ளி கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லேலூயா, அவர்கள் விழுந்து விடக்கூடாது, தடுமாறி விடக்கூடாது. அல்லேலூயா. எல்லா இடத்திலையும் நிமிர்ந்து கர்த்தருக்கு நிற்க வேண்டும். ஆமென். யார் என்ன சொன்னாலும். அல்லேலூயா. பாருங்க, எலியாவை பின்பற்றி போன எலிசா, அவனை கூட இருந்ததான எல்லா தீர்க்கதரிசன புத்திரர்களும் ஆமென் அவனை தடை பண்ணாங்க. ஆமென். எங்கேருந்து ஆரம்பித்தாங்க? கில்காலிலிருந்து ஆரம்பித்த பயணம் எரிகோ, எவர்தான் அப்படியே போய்கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களும் தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். ஆமென். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு தெளிவும் அறிவும் இருந்தது. ஆமென். இரட்டிப்பானதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவனுக்கு அந்த மகத்துவத்தை அவன் அறிந்தான். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல. அல்லேலூயா. சொன்ன உன்னுடைய யார அந்த வசனம், ஒரு வசனம் வாசிங்க அதுல. உனக்கு தலையா இருக்கிற உன் எஜமானனை எடுத்து போடுவார் என்பது தெரியுமான்னு கேட்கிறான். நீ அவரை வீணா பின்பற்றிய. அல்லேலூயா. வீணா என்னமோ பையன் தூக்கிட்டு போகிறேன் இல்லை, நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரி. அல்லேலூயா. வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனால் போதா சாமி கும்பிட, சனிக்கிழமையும் போகணுமா? அதை போதான செவ்வாய்க்கிழமையும் போகணுமா? இந்த இடையில விசேஷத்தை மீட்டிங் என்ன சாப்பாடை தான் போடுறாங்களா, காசு தர்றாங்களா? இதுதான் மனுஷனுடைய அறிவு. ஆமென். ஏட்டோ நம்மளை பார்த்து அப்படியே கேட்பான். பிரைஸ் தி லார்ட். அதாவது என்ன, ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டுறீங்க, ஒரு பேக்கை அக்கல் கடிக்கிடுறீங்க, எல்லாம் வெள்ளை சேலை கட்டுறீங்க, எல்லோரும் அவசர அவசரமாக என்னமோ மந்திரி ஒழிச்சு ஓடிடுவார் போல் இருக்கு, துரத்திட்டு போன மாதிரி போகிறீங்க. எங்கே போகிறீங்க? எப்போ முதலமைச்சர் வராரு, இந்த இது என்னது பிரதமர் வராரு, அவர் போயிடுவார். போக கேட்பாங்க, வண்டி போச்சா? போகும்போதெல்லாம் விசாரிச்சு கேட்பாங்க. இல்லைங்க போகலைங்க. அப்படியா? ரொம்ப வேகம், யாரை பார்க்கு? பிரதமரை பார்க்க, முதலமைச்சரை பார்க்க. பேசா என்ன அது மாதிரியே நீங்கள் ஓடுறீங்க. அப்போ நல்ல தெரிஞ்ச தேவப்பிள்ளை சொல்லுவாங்க, அல்லேலூயா, ராஜாக்களுக்கும் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய ராஜாவை பார்க்கணும். அல்லேலூயா. அந்த ஒரு உறுதியான தெளிவு அடைவதற்கு தான் சத்தியத்தை கேட்கணும்னு சொல்றது. அல்லேலூயா. ஏனால் இது அந்த அவர்களுக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதான் பவுலுடைய வாழ்க்கையில அந்த அறிவுக்காக அவன் பிரயாசப்பட்டான். அவன் அறிந்து கொண்ட பிறகோ, அல்லேலூயா, கிறிஸ்துவுக்காய் கழுத்தை கொடுக்க ஆயத்தமாகிட்டார். அப்போ போராட்டங்கள் மத்தியில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஸ்ட்ராங்காக உறுதியாக நிற்கணும்னா, அல்லேலூயா, தேவனை குறித்து என்ன வேணும்? அறிவு. அந்த ஆழமான அறிவை ஸ்தோத்திரம். அதான் அவனால் சொன்னேன், இயேசுவின் நாமத்தின் வல்லமை குறித்து பிரசங்கம் பண்ண போகிறேன். அந்த அவருக்கான என்ன பாச செய்தின்னு கேட்டால், அம்மா இப்படி பேச போகிறான்.
ஏன்னா அதை பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? தெரியாத மக்களுக்கு பார்த்தீங்களா, ஒரு பாஸ்டர் கூட அப்போ அவர் சொல்கிறார் இயேசு பற்றி பேசுகிறது தெரியாத மக்களுக்கு தெரிஞ்சது தானே. அப்போது அந்த ஒரு அறிவு அநேக ஊழியர்களுக்குள்ள கூட இல்லை. வசனங்கள் பேசுவாங்க, சத்தியம் பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தின் வல்லமை, அதற்கு அவருடைய நாமத்திற்குள் அடங்கி இருக்கிற அந்த மகத்துவம் என்ன என்பதை குறித்த அறிவு அநேகருக்குள் இல்லை. அதை அறிந்து கொள்ள அவர்கள் ஆர்வப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆனால் இயேசுவின் நாமத்தில் போக பிசாசு ஆடுது போகுது, அதில் நின்றுடுறாங்க. அடுத்தது இயேசுவை விசுவாசித்து ஏற்றோட பாவத்தை விடுதலை பெற்றுக்கூட புதிய மனுஷனாக மாறுறான், அதையும் அறிஞ்சிக்கிடுறாங்க. அல்லேலூயா. இயேசுவை ஆராதிக்கிறாங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இதோடு நிற்கிறாங்க. இதுதான் அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் இதெல்லாம் நடக்குது. இயேசு பேரில் இருக்க வல்லமைலாம் நடக்குது. அப்போ இந்த வல்லமை எப்படி உள்ள இருக்குது, அந்த நாமத்துக்குள் அடங்கி இருக்குது என்பதாக அறிவு. அல்லேலூயா. சரி, அப்போ இதை பவுல் என்ன செய்கிறார்? அறிய தீவிரப்படுகிறார். பாருங்க, அதான் சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே வரும் அப்போஸ்தலர்ல அந்த 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசம், ஆண்டவராகிய இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே என்னது? பாவ மன்னிப்பு. அப்போ எப்படி இயேசுவை விசுவாசிப்பதால் பாவத்திலிருந்து மன்னிப்பு விடுதலை கிடைக்கும் என்பதை பேச வேண்டியிருக்கு. அல்லேலூயா. இன்னொரு தம்பி என்னோட கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன். அப்படி நான் வரணும்னு ஆசைப்படுறேன், நான் அதில் மாற முடியாதுண்ணா. அப்படி என்னோட பெரிய பிரச்சனை இருக்குது. நானும் தான் எங்களுக்கு மாத்திர வேலை கிடையாதுன்னு, என்னை சேர்த்துக்கிடுங்கன்னு வந்தால் கூட நாங்கள் சேர்க்க மாட்டோம். நிறைய வந்துட்டு தோற்று போயிருக்கிறேன். தம்பி அங்கே வந்தால் சச்சு நிறைய ஆள் இருப்பாங்க, பின்னாடி சேர் போட்டு முன்னாடி கீழே உட்காந்துருப்பாங்க. வந்து ஒரு ஓரமாக சேரில் உட்காந்துக்கலாம். உடனே நீங்கள் யாரும் இல்லை, கிறிஸ்டியன் அல்ல, விளக்கம் கொடுக்கணும். இல்லை, எல்லாரும் பாடுவாங்க, நீங்களும் ஏதோ கைத்தாளம் போடலாம், அப்பவும் கிறிஸ்டியன் அல்ல. இயேசுன்னு சொன்னோன்னு நீங்கள் கிறிஸ்டியன் அல்ல. அப்படியா? உடனே கேட்குறான், பாவம் அப்பாவி, எவ்வளோ ஒரு அறியாமல் இருக்கிறான். அதெல்லாம் இல்லை. நீங்கள் எத்தனை வருஷம் வந்தாலும் நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்க, சேர்ந்துக்கிடுங்க, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். நீங்களாக கேட்கணும். இந்த இயேசு எனக்குள்ள அற்புதம் செய்திருக்கிறாரு, எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு, என் இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்குங்க, இந்த இயேசு எனக்கு வேணும்னு நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அன்னைக்கு தான் உடனே ஒத்துக்கிட மாட்டோம். சரி, அப்போ தொடர்ந்து வாங்க பேசிக்கலான்னு சொல்லுவோம். அப்படி இல்லையே, சில இடத்துலலாம் பிடிச்சி சேர்த்துட்றாங்களே, அதுக்குரிய இடம் இருக்குது. இது ஒரு 100ல் ஒரு 10 இப்படி தான் இருக்கானே. அல்லேலூயா. அப்படி இருக்கா? அப்போ தான் கட்டாயம் வாரம் அந்த வாரம் என்று சொன்னாங்க. அப்போது கிறிஸ்தவம் என்பதும் மதம் என்பதுதான் மனுஷனுடைய அறிவு. நான் சொன்னேன், மனம் மாற்றம், உள் திருப்பம். அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுவாங்களாம். எங்கே பிரெயின்? தலையில் மூளை எடுத்து கழுவிட்டு உள்ள அடைக்கிறதா? தோத்திரம் அல்ல. அப்படி ஓ அப்படியா, இதெல்லாம் தெரியாமல் தான் எனக்கு கட்டாயம் வரானா அப்படி. அப்போ அநேகர் பயந்து நிற்பது, ஐயோ மதத்தில் மாற்றிடுவாங்களோ அல்ல. நீ ஞானஸ்தானத்துக்கு வந்தால் கூட நான் கொடுக்க மாட்டேனே, அது அப்படி இருந்து ஞானஸ்தானம் தெரியாமா? அல்லேலூயா. அது நிறைய பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. இங்கே அதான் சொல்கிறார், அவரை பெற்றும் விசுவாசத்தினால் என்ன உண்டாகணும்? பாவ மன்னிப்பு. ஆமென். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு தான் மனம் திரும்புதலுக்குரிய முதல் அடையாளமே. அல்லேலூயா. அப்போ பாவம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதா? அல்லேலூயா. பழைய பாவத்தின் மேல் பெரிய ஒரு வெறுப்பு. ஒரு தேவனுடைய பிள்ளை பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தால், பாவம், தவறு, அருவருப்பு என்றதான காரியத்தை ஒரு முறை அவன் நடப்பித்ததை அவன் திருப்பி நினைத்தாலே பயம். அல்லேலூயா. இதுதான்
முதல் ஸ்டெப் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள. ஹல்லேலூயா. இதை ஏற்படுத்தணும். ஏன்? அஸ்திவாரம் கீழே இருந்தே சரியா இருந்தாதான் பேசு. ஹல்லேலூயா. உறுதியானதாக எழும்பும் என்று அங்கு பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நீ ஏதோ ஒரு கூட்டத்தை சேர்க்காதப்பா. ஆமென். கீழே இருந்து சரியான ஒரு கூட்டத்தை எடுத்து எழுப்பு. இந்த உலகத்தில் கூட்டம் சேர்க்க அல்ல, அங்கு பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இயேசுவிடத்தில் திரள் கூட்டம் வந்தார்கள். வியாதியிலிருந்து விடுதலைக்கு, பிரச்சனை விடுதலைக்கு, பேபிசாது விடுதலைக்கு எல்லாம் வந்தால் நன்மை அனுபவத்தை சாப்பிட்டாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு கூட்ட ஜனங்கள் மட்டும்தான் ஆயத்தமானாங்க. பாருங்க, அதில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கும்போது பல ஆயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அநேகர் ஊழியங்களுக்கென்று அப்போஸ்தலரோடு கூட ஊழியங்களுக்கெல்லாம் போனாங்க, ஊழியக்காரெலாம் மாறினாங்க. ஆனால் அவர்களில் அநேகர் கொஞ்சம் பேர் வழி மாறி போயிட்டாங்க. போதனையிலே மாற்றம் வந்துடுச்சு. ஆனால் உறுதியானவங்க உறுதியாக நின்னாங்க. கர்த்தர் அல்லேலூயா. அதான் சொல்கிறார், முதல்ல என்ன உண்டான பாவம் மன்னிப்பு, பாவம் மன்னி நிச்சயத்தையும், அடுத்தது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய என்னது சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்று சொல்லுகிறார். அப்போ பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு என்ன உண்டாக இருக்கிறதா? சுதந்திரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சுதந்திரம் என்று சொன்னோன்னா நம்ம என்னன்னாக்க பரலோக ராஜ்யம் மட்டும் என்று தான் நினைக்கிறோம். அல்லேலூயா. அவர்களுக்குரிய ஆவிக்குரிய சுதந்திரம் என்பது பூமியில் வாழும் போதும் அந்த சுதந்திரத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். பூமியில் ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படி ஜெயம் பெறுவது என்பது ஒரு அறிவு நமக்கு வேணும். இந்த உலகத்தில் ஜெயம் பெற்றவனே பரலோக ஜெயம் பெற்று பூமியில் கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட தேவன் உனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பரிசுத்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து அமர்ந்து சாட்சிய வாழ்கிறவன் மட்டுமே அல்லேலூயா பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட அவருடைய சிங்காசனம் வீற்றிருக்க முடியும். முதல்ல பூமியில ஜெயம் பெற்று ஆவிக்குரிய ஒரு பரிசுத்தவானாக சிங்காசனத்தில் கிறிஸ்துவோடு நாம் வாழ்வதை, அமர்ந்திருப்பதை உலகம் பார்க்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷன் தான் ஜெயம் பெற்றவன பரலோகத்தில் இருக்க முடியும். அல்லேலூயா. சரி பாருங்க, பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை அவர்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அல்லேலூயா, ஆவிக்குரிய அனுபவங்கள், சாட்சியின் வாழ்க்கைகள், ஆமென், பிரைஸ் தி லார்ட், கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இவைகள் மற்றும் நித்திய ராஜ்யத்துக்குரிய எல்லா காரியத்தையும் என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ளும்படியாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் அதை அடையணும்னா முதல்ல என்ன செய்யணுமா? அடுத்த பாயிண்ட், எதை விட்டு வரணும்? இருளில் இருக்கிற வரையிலையும் தேவனுடைய மகத்துவத்தை ஒரு மனுஷன் அறிய முடியும். அல்லேலூயா. அந்த இருள், அதான் பாருங்க 2 கொரிந்தியர்ல 4:4 வாசிக்கும் போது வாசிப்போம். தேவனுடைய சாயலாயிருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாயிராதபடிக்கு தேவனானவன் குருடாக்கி இருட்டாக்கி வச்சிருக்கான். அல்லேலூயா. இப்போ அவருக்கு மாமிச கண் எப்படி தான் இருக்கு? திறந்து தான் இருக்கு. ஆனால் ஆவிக்குரிய உள்ளானந்தங்கள் தேவனை அறிகிற அறிவு கண் இருண்டு போயிருக்கு. அல்லேலூயா. வெளி தோற்றத்தில் கல்வி உள்ள படித்தவன் தான், வெளி தோற்றத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவன் தான், வெளி தோற்றத்தில் பெரிய ஐஸ்வர்யவான் தான். அல்லேலூயா. ஆமென். ஆனால் உள்ளான நிலையில் மனக்கண்களோ குருடாக்கப்பட்டு இருண்டு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளை விட்டு ஒளியிடத்திற்கும். அடுத்தது, அப்போ அவனுடைய கண்கள் இருளும், அவனுடைய வாழ்க்கை இருளிலும் அவன் வாழ்கிற காரணம். அல்லேலூயா. யாருடைய அதிகாரத்துக்குள் இருக்கிறான்? சாத்தானுடைய கட்டுப்பாட்டு அதிகாரம். ஆமென். அப்ப சாத்தானுடைய அதிகாரம் என்றாலே தேவனுக்கு நேராய் இருதயத்தை செலுத்த விடமாட்டான். அல்லேலூயா. அவருடைய ஒரே ஒரு நோக்கமே அவன் என்ன சொல்றானோ அந்த நிலைக்குள் அவங்க வாழணும். நல்லது, தேவனை குறித்த ஒரு அறிவுக்குள்ள அவனு செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அல்லேலூயா. நான் தான் சொன்ன கழிந்தாளில் அந்த அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில், அல்லேலூயா, பேதுருவுக்கும் அவங்க சொன்னாங்க, அவங்க என்னன்னு சொன்னாங்க, எவ்வளவே இந்த நாமத்தை பற்றி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, ரெண்டு மிரட்டினாங்க. வாசிப்பான் வசனத்தை. பேதுரு எல்லாம் கூப்பிட்டான், ஏப்பா இங்கே வா. ஏன்? கொஞ்சம் முன்னதான் 3வது அதிகாரத்தில் என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. பிரவிதை யாரா இருந்தான்? சப்பனியா இருந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நடந்துட்டாங்க. அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும்போது சுமார் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை வல்லமையாக செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். அந்த தேவனுடைய வார்த்தை வல்லமையாக கடந்து போகும்போது, ஆமென், ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய வார்த்தை அது லீதியாவுடைய கண்களை கர்த்தர் என்ன செய்தார்? திறந்தார். எவ்வளவு அருமையான ஒரு காரியம். ஆமென். வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ரொம்ப நேரம் கேட்டார். ஆமென். கர்த்தருடைய இருதயத்தை திறந்தார். அதுவரை திறக்கல, கேட்டுட்டாங்க. எப்ப தேவன் ஒரு மனுஷனை கை வைக்கிற அப்பதான் உள்ள திறக்கும். கர்த்தர் அதான் விஷயம். இருதயம் திறந்த ஒரு நேசம் தேவன் மேல் வெளிப்படுத்தினாங்க. இருதயம் திறந்த நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை ருசிக்கணும். ஆமென். அந்த வாழ்க்கை தான் இனிமையான வாழ்க்கை. கை வைத்தாலே சுத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிப்போம். அதை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவும் அதை பற்றி போதிக்கவும் கூடாது. இயேசுவை பற்றி பேசுறதுக்கும் இருக்கு, அடுத்தது போதிக்கவும் இருக்கு. ஆமாம். அல்லேலூயா. அதிகளா. அப்போ அங்கேயே சொல்லப்பட்டு பேசுறதுக்கு இருக்கு இயேசு நாமத்தை குறித்து, அடுத்தது போதிக்க. அப்போ இயேசுவை நாமத்தை குறித்து பேசுக என்ன இருக்கு? அதான் இயேசு. அவருக்கு பேரை சொல்லிதாங்க எல்லாரும் மனம் திரும்பி இருக்கிறாங்க. இயேசு பேரில் தான் இவனு வியாதி குணாச்சு. அல்லேலூயா. இயேசு நாமத்தில் தான் இப்போ சாசனம் ஓடிச்சு. அல்லேலூயா. இயேசு நாமத்தில் தாங்க கண் பார்வையடைஞ்சு. இது சொல்கிறது இயேசு நாமத்தை பற்றி பேசுறது. அல்லேலூயா. அடுத்து போதிக்கிறது என்றால் அதற்குள் அடங்கி இருக்கிற மகத்துவத்தை கொடுத்து ஜனங்கள் சொல்லுவாங்க. அப்போ தான் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறேன், போதிக்கக்கூடாது என்று கேட்டாங்களா, மிரட்டினாங்க. ஏய், இனிமேலால் இயேசுன்னு மட்டும் என்ன செய்கிறாரு சொல்லு, ஆண்டவனேன்னு சொல்லு. என்னன்னு சொல்லு, பிரச்சனை இல்லை. கடவுளேன்னு சொல்லு, தெய்வமேன்னு சொல்லு, இறைவன்னு சொல்லு. நாங்கள் தடுக்க மாட்டோம். ஆனால் யாரை வேறு சொல்லாத. பார்த்தீங்களா எவ்வளோ பயப்படுறான் பிசாசு. அல்லேலூயா. ஆண்டவரே என்ன சொன்னா யாரப்பா கூப்பிடுறது பார்ப்பாங்க. அவங்கள ஒன்று ஆமாம் சாமி ஆண்டவரே அவங்களுக்கு சொல்லணும். தெய்வமே என்ன கூப்பிட்டா அவனை ஒன்று தெய்வமேன்னு கூப்பிடுவான். கடவுளேன்னா உலகமே கடவுளே சொல்லலாம். இறைவான்னா அவனு சொல்லுவான். இயேசுவேன்னா யாரப்பா அது? இதான் உலகம். அல்லேலூயா. ஐயா, அப்போ அந்த இயேசுவின் நாமத்துக்குள்ள என்ன இருக்கு? பயங்கர வல்லமை இருக்கு. அவனே திரும்பி பார்க்குறான்னா சாத்தான் எவ்வளோ தூரம் திரும்பி பார்ப்பான். ஆமென். ஒரு மனிதனே கடத்தூரில் போக பார்ப்போம். ஆண்டவா கடவுளே
தெய்வமே, இறைவா என்ன சொல்லுங்க பாப்போம். என்னென்னு தலைக்கு வழியில் போல் இருக்கு. நிறைய கூப்பிடுறான். வீட்டுக்குள்ளேருந்து கூப்பிட்டா பிரச்சனை இல்லை. கடவுளே நீயும் கூப்பிடு. அப்படியா, சரி கடவுளே அவனு சொல்லிடுவான். அவன் என்ன இயேசுவே எல்லாரும் திரும்பி பார்த்து, யாரப்பா இது மதமாத்த வந்திருக்கான் சொல்லானா இல்லையா? கடவுளேன்னு சொன்னது மதமாத்த வந்தான்னு சொல்ல மாட்டானா? இறைவான்னு சொன்னோன்னு மதமாத்தானு ஏன் சொல்லலை? தெய்வமேன்னு சொன்ன வரலையே, ஆண்டவரேன்னு சொன்னோன்னு வரலையே. அல்லேலூயா. இயேசுவேன்னு சொல்லிட்டானா? பிடிச்சி ஜெயிலில் போடு, மதமாத்தா வந்துட்டான். கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு 13-14 வயசு இருக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை, வாலிப பிள்ளை, பைபிளை கையில் வச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பாக்ஸ், சுவிசேஷம் அறிவிக்கிற ஸ்பீக்கர் பாக்ஸ், சார்ஜர், ஸ்கூல் பேக் மாதிரி போட்டிருக்கிறான். அதெல்லாம் ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். தேடணும் மாதிரி கிடைக்கும். ஸ்கூல் பேக் மாதிரி போட்டிருக்கிறான். கையில் பைபிள் வச்சுருக்கிறான். மைக் இங்கே இருக்குது, அவ்வளோ. கையில் பைபிள் இல்லை, மைக்கு கையில் இல்லை. இதுக்கு பின்னாடி கடை பேக். இந்த பக்கம் பார்த்தா ஒரு கோட்டு மாதிரி, அவ்வளோதான். கோட்டுக்குள்ளே எல்லாம் இருக்குது. கையில் மட்டும் பைபிளை மட்டும் கையில் வச்சுருக்கான். தேம்பி தேம்பி அந்த பொண்ணு அழுது இயேசுவை பற்றி. பப்ளிக்கில் தனியாக. நம்ம குரூப்பாக போகிறதுக்கே பேண்ட் இது போதுமா பாரு, சேலை இது போதுமா சிஸ்டர், எல்லாம் பார்த்து மினுக்கி, ஒரு முறை கூட பல்லு தேய்ச்சி, ஸ்ப்ரே அடித்து, பாய்க்குள்ளையும் அடித்து ஸ்ப்ரே. ஏன்னா சுவிசேஷம் சொன்னால் அவங்க செத்துருவாங்களாம். அவ்வளோ தூரம் இருக்குள்ள சரக்கு வெட்டி மருந்து. எல்லாம் ரெடியாகி போகலாமா? சிஸ்டர் சேலை எப்படி கொடுத்தவரும் நல்லா இருக்கா? அங்கே ஆட்டி காட்டி ஒய்யாரமாக நடந்து சீவனுக்கும். இப்போ சுவிசேஷம் அறிவிக்க போகிறவங்க, ஊழித்து போகிறவங்க எப்படி நடக்கிறாங்க? ஒய்யாரமாக நடந்து, கண்ணை எழுச்சாங்க, கழுத்தை நிறுத்தி பார்த்து, கண்ணை உருட்டி பார்த்து. நம்ம இப்படியெல்லாம் நம்மளை அலங்கரிச்சுட்டு தான் எங்கே போவோம்? ஆமாம். யாராவது தகுதியான வஸ்திரத்தை கொடுத்துட்டு, இப்படி நல்லா இருக்கா சிஸ்டர், மேட்சாக இருக்கா, ப்ளவுஸ் எப்படி எல்லாம் நல்லா இருக்கா, முடி வாரி இருக்கிறது நல்லா இருக்கா, எல்லாம் கேட்க வேற போகிறீங்களா? இயேசுவை சொல்லுக்கு இல்லை, பிசாசை சொல்ல போகிறது. தெய்வ பக்தி என்பது பேச்சில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் வெளிப்படும். நம்முடைய நடையிலும் வெளிப்படும். ஆமென். இயேசுகிட்ட கேட்டால், பிலிப்பு கேட்டால், பிலிப்பும் எல்லாம் சீசர்கள் எல்லாம், இயேசுவை பிதாவை எங்களுக்கு காட்டும். யோவான் 14 அதிகாரம் நினைக்கிறேன். பிதாவை காட்டும் ஆண்டவர், அது போதும் எங்களுக்கு. அப்படி ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த வசனத்தை வாசிப்போம். இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலமாக உங்களோடு கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா. இப்போ இதுக்கு என்ன விளக்கங்க தேடுற பாருங்க. அல்லேலூயா. அவங்க கேட்குறான், ஆண்டவர் எது பிதாவை பிதான்னு சொல்கிறீர, எங்கே பிதா? அவர் ஒன்றும் காட்டாது, காட்டினாலே போதான், நிம்மதி நடந்து உறங்கன்னு சொன்ன மாதிரி. அவனு இத்தனை காலமாக தான் அவன் கூட இருக்கிறேனப்பா, நீ திரும்ப திரும்ப இதே கேட்டுட்டு கொஞ்சமாக புத்தி இருக்கான்னு கேட்ட மாதிரி இருக்கு. என்னை கண்டவன். அல்லேலூயா. பிதாவை கண்டான். அப்போ பிதாவை பார்க்கணுன்னு யாருக்கிட்ட? கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. சரி, அந்த நம்ம போனோம். ஆமென். அப்போது அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை காட்டுங்க, இயேசுவை காட்ட முடியும்னா சொல்லணும். ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பார்க்குறவங்க இயேசுவை பார்க்குறாங்க. என்ன அல்லேலூயா சொன்னவங்க சரிதானா? காரியம் அப்படி தான் போகுதா வண்டி? இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா. அப்போது உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இயேசு எங்கே காட்டு, இயேசு எங்கே, இயேசு காட்டு, காட்டினா நாங்கள் நம்புகிறோம். அப்படியா?
என்ன பார்க்குறவன் இயேசுவை பார்க்குறான். அப்படின்னா நம்ம இயேசுவின் சுபாவமும் குணாதிசயங்களும் நிரம்பின ஒரு சாயல் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அந்த சாயல் அவர்கள் பார்க்கணும். உன்னை பார்க்கும் போதே இயேசுவின் குணங்கள் ஒன்றில் காணப்பட வேண்டும். இயேசுவின் சாயல் ஒன்றில் காணப்பட வேண்டும். இயேசுவின் சாயல் உன் பேச்சில் வெளிப்பட வேண்டும். அதான் பவுல் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை வாசிப்ப அந்த வசனத்தை கலாத்தியர் இருக்கு, கலாத்தியர் 6:17 நல்லா புரிந்து கொள்ள. இப்போ பாருங்க, பவுல் சொல்லுகிறார், தன்னை குறித்து பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிப்போம். இனிமேல் ஒருவனும் எனக்கு என்ன உண்டாக்காத, வருத்தம் உண்டாகக்கூடாது சொல்லி சொல்றாரு. அடுத்தது, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இயேசு என்ன சொன்னாரு? என்னை கண்டவன். பவுல் என்ன சொல்றாரு? என்ன கண்டவன் இயேசுவை பார்க்கிறான். புரியுதா இல்லையா? அதுக்கு அடையாளம் அதுதான். ஒரு பேசனுடைய அர்த்தமே அதுதான். அப்போ இந்த நிலைக்குள் ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்? மாறணும். அப்போ நம்மில் எவ்வளவு குணங்கள் சுபாவங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கழிய வேண்டியிருக்கு. நன்றா புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளை. ஏனென்றால் நம்மில் ஒவ்வொரு டைம்லையும் என்ன உண்டாயிட்டு இருக்கணும்? மாற்றம். ஒருபோதும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம மாறிட மாட்டோம். பாவ சுபாவங்கள், பாவத்தை செய்கிற எண்ணங்கள், அந்த பழைய பாவ சுபாவங்கள் எல்லாம் மாறும். ஆனால் மாமிசம் ஒன்று இருக்குது, போர்வை. அல்லேலூயா. இதில் அப்பப்போ சத்துரு என்ன செய்துட்டு இருப்பான்? பழையதை கொண்டு சிந்தனையிலையும், பேச்சு லைன்லேயும், நடக்க லைன்லேயும், வஸ்திர லைன்லேயும் எல்லாத்துலையும் கொண்டு என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? உலகத்துக்கு ஒத்ததான வேஷங்களை தள்ளிகிட்டே இருப்பான். அல்லேலூயா. அப்போது இந்த எண்ணங்கள் நமக்குள் சில நேரம் கொண்டு உடனே சாசை நேட்டு சே போ சாசை ஒரு பாசு பூரா இப்போ சாசை தர வேலை. ஏன்னா இது சத்தம், ஒரு பாட்டில் சத்தம். சிலவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க போல் புலம்பிட்டு நடப்பாங்க. போ சாத்தானே நேட்டு அப்படி. நான் தேடுறேன் எங்கே சாத்தான் சுற்றி நடக்கான்னு. அவர் தனியாக போகிறார், முட்டி போட்டு ஜோம்னார். போ சாத்தானே துப்பிடுறாரு. இது ரொம்ப நேரம் என்னால் தாங்க முடியலை. காரணம், அவர் ஒரு பெரிய மனுஷன். இவர்கிட்ட போய் சின்ன மனுஷன் எப்படி கேட்குறது? கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு கவனிச்சுட்டே இருந்தேன். போ சாத்தானே நேட்டு, போ சாத்தானே எடுத்து போச்சா. ஒரே போராட்டம். கொஞ்ச நேரம் கழிச்சு தப்பாக எடுக்கக்கூடாது ஒரு காரியங்கள். இல்லை இப்போ சாசை துரத்திட்டு இருக்கிறீங்க, அதை எங்கே நான் தேடிட்டு இருக்கேன். இப்போ சாசை என்ன தான் படி இருந்தாலும் ஊழிக்காரன் தானே. இல்லை பாஸ்டர் நேற்று சமாளிக்க ஆரம்பித்தார். நான் சொன்னேன், ஒரு சில எண்ணங்கள் வருதோ நான் கேட்டேன். ஏன்னா நான் தானே இப்போ சாப்டர் எடுக்க வேண்டியிருக்கு. சில எண்ணங்கள் உங்களுக்கு தகாத சில எண்ணங்களையும், சில பார்த்ததையும் கேட்டதையும் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே கொண்டு வந்த உடனே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுறீங்க உள்ளால. இல்லை, அதனால் இது எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சு கேட்டேன். அப்போ நீங்கள் பாஸ்டராக இருந்தும் தெரியாதோ? நான் என்ன பாஸ்டர், நம்ம இப்போ பரலோகத்தில் இல்லை, எங்கே தான் இருக்கிறோம்? அதான் பைபிள் இயேசுவே சொல்லிட்டார். இவரில் எங்கே தெரிந்து கொண்டு 6ஆம் வசனத்தில் 17:6 நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்கள் வெளிப்படுத்த என்ன புரிந்து கொள்ளுங்க. எங்கிருந்து தெரிந்து கொண்டு? உலகத்திலிருந்து
தெரிந்தெடுத்து இயேசுவுக்கு கொடுத்தது. பேசுகிறார். அடுத்த வசனங்கள் தாண்டி வரும்போது, நான் யாரல்ல, உலகத்தான் அல்ல, இவர்களும் உலகத்தார் அல்ல. இவர்கள் உலகத்திலிருந்து என்ன செய்யல, எடுத்துக்கொள்வதற்கல்ல, எங்கே என்ன செய்ய காக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்கிறார். அப்போது இந்த பூமி அந்த காலத்தில், அது உங்களுக்கு அடுத்த செக்ஷன் தொடர்ந்து வரும். பேசலாம். இருள் நிறைந்த பாவம் நிறைந்த உலகமாக இருக்குது. அல்லேலூயா. நீதி நியாயம் அற்ற உலகம். பேசலாம். அல்லேலூயா. அருவருப்புகள் நிறைய. அதாவது முன்பு நாம் என்னென்ன செய்தோமோ, என்னென்ன பேசுகிறோமோ, என்னென்ன சிந்தித்தோமோ, எங்கெல்லாம் போனோமோ, எப்படியெல்லாம் இருந்தோமோ, அவைகள் நிறைந்த இடத்தில் தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு முன்ன நம்ம அதை கூட புதஞ்சு கிடந்தோம். இப்போ அதிலிருந்து வெளியே எடுத்து இயேசு நம்முடைய ரத்தத்தால் கழுவி நம்ம சுத்திகரித்து இங்கே அமைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுல வந்து நம்மளை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். சுத்தி வரோம் பிரச்சனை. அல்லேலூயா. ஒன்று வேண்டாம், உலக சில பண ஆசைகள், சில வேறு சில ஆசைகள், பாவ எண்ணங்கள், பாவ தண்டமான பார்க்கிற சூழ்நிலை, இப்படி எல்லாம் சத்துரு என்ன செய்வான், கொண்டு வருவான். ஆனால் இவைகளை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதை மேற்கொண்டு பைபிள் சொல்லுது, ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழிக்கணும். அல்லேலூயா. அப்படி என்றால் அதை மேற்கொண்டு அதை ஆவியினால் அழித்து அல்லேலூயா ஜெயம் பெற்றாதான் கிறிஸ்துவை போன்ற சுபாவம் உடையவளை நம்ம மாற முடியும். புரியுதா? ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து இன்று வரையிலேயும், ரட்சிக்கப்பட தொடக்க நாட்களில் நல்ல ஒரு ஆவிக்குரிய சிந்தையோடு, ஆசையோடு, பரிசுத்த சிந்தையோடு இருந்த நபர்கள் காலப்போக்கில் வருஷங்கள் மாதங்கள் போக போக அந்த ஆவிக்குரிய நிலையில் கிறிஸ்துவின் சுபாவம் அதிகமாய் தன்னில் உடையவர்களாக தாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கணும், மறுரூப சுபாவம் உடையவர்களாக மாறி இருக்கணும். புரியுதா இல்லையா? அதாவது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். அந்த மறுரூபம் பரலோகத்து போற அந்த மகிமை அடைகிற சாயல் அல்ல. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குரிய தெய்வீக குணம் உடையவர்களாய் பூமியில மாறணும். கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்களாய் மாறணும். ஆமென். அப்ப ரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்கள் அந்த ஆர்வமும் வாஞ்சியும் தெய்வ பயமும், ஏதாவது சிந்தனை வந்தாலும் பேசினாலும் ஏதாவது யாராவது சொல்றது கேட்டாலோ ஐயோ நேற்று ஒரு எண்ணங்கள் இருந்தது. இன்று அவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் மிக மிக டாப்பில் இருக்கணும். குணங்கள் வந்திருக்கா? இப்போ என்ன கதை மாறி இருக்குன்னா, அந்த ரட்சிக்கப்பட்ட டைமில் இருந்த அந்த ஆர்வம், அந்த வாஞ்ச, ஜப வாழ்க்கை, உற்சாகம், பரிசுத்த சிந்தை, அன்னைக்கு பேசினா கூட ஏதாவது ஒரு கோவப்பட்டால் கூட சே ஐயோ ஆண்டவரே என்ன தள்ள கவிச்சிருக்கிறோமா இல்லையா? இல்லை மனம் திரும்பலைன்னா உனக்கு அப்படிப்பட்ட குணங்கள் இருந்திருக்காது. உண்மையாக மனம் திரும்பியது அந்த சிந்தை இருக்கும். யாரையா கோவப்பட்டு பேசியிருந்தாலோ, ஏதாவது தவறான உனக்கு எண்ணம் வந்திருந்தாலோ, ஏதாவது தேவையில்லா ஒன்று மேலே ஆசைப்பட்டிருந்தாலோ, பணத்துலையும் சரி, பொருளையும் சரி, ஆட்டுலையும் சரி, மாட்டுலையும் சரி, துணியிலையும் சரி ஆசைப்பட்டாலோ நமக்குள்ள என்ன இருக்கும், கருச்சே நம்ம ஆசைப்பட்டுறக்கூடாது. கத்த பிறருடைய எந்த பொருளை நினச்சாத நிச்சயம் சொல்லிட்டார் ஆண்டவர். நான் இப்படி நினச்சிட்டேனே என்னொரு பயம் அன்று இருந்தா இல்லையா? இது மட்டும் இருந்தவங்க மட்டும் கை தூங்க, சரி கைகளை போடுங்க. ஆனால் இன்று இல்லை. இன்று தாராள ஆசை, தாராள சிந்தை. ஏன்? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ இன்று என்ன இருக்கணும், அதை விட ஒரு பூரண நிலைக்கு வந்திருக்கணும். இப்போ நம்ம எங்கே போயிருக்கிறோம்? ரிவேர்ஸ் கியர் போட்டு போயிருக்கிறோம். புரியலையோ? அப்போ நம்மில் என்ன உண்டாகணும்? மனம் என்ன செய்யணுமா? அந்த புதிதாக இருக்க சத்திய வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் என்ன செய்கிறார்?
நம்மளோடு இடைப்பட்டு இருதயத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் உருவ குத்துகிறார் என்று சொல்லப்பட்டது. மாற்றம் ஏற்பட்டு 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 வாழ்க்கையிலையும் சுபாவத்திலையும் பேச்சிலையும் நடக்கையிலையும் ட்ரெஸ்ஸையிலையும் செயல்லையும் என்ன ஆகுது? மாறும். எல்லாம் புரிஞ்சுது. அப்போ பார்க்குறேன்னு சொல்கிறான், சே இவன் அன்னைக்கு எவ்வளோ தப்பெல்லாம் செஞ்சான், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தான். எப்பா அவனை சுற்றியே ஒரு வெளிச்சம் இருக்கையா, அவனுடைய குணத்தை பாரு. பேச்சன்னா அவ்வளவு இனிமையாக இருக்குது. நம்ம எவ்வளவு திட்டுனாலும் ஒரு கோபப்படலை. அவன் ஏதாவது தகாத ஏதாவது ஒன்று பேசிட்டா பேசாமல் காதடைச்சிட்டு போயிடுறான். எவ்வளவு மாற்றம் ஐயா அவன்கிட்ட. எண்ணு பிறர் என்ன செய்யணும்? ஆச்சரியப்படணும். அதுதான் பவுல் சொல்ல கிறிஸ்துவின் என்னது? அச்சடையாளங்களை. அல்லேலூயா. அப்போ நம்மில் இப்போ என்ன நடந்திருக்கு? ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த அந்த ஆவிக்குரிய ஆதி அன்பு கூட சொல்லு இருக்கா? இல்லை. அதை கூட இழந்து எங்கே போயிருக்கிறோம்? கீழே போயிட்டோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ ஆதி அன்பை இழந்த உன்னை வாயிலிருந்து வாந்தி போடு, அவனை உன்னை தள்ளிடுவேன், உன்னை என் ராஜ்யத்துக்கு தகுதியற்றவனை விட்டுருவேன். புரியுதா இல்லையா? அப்போ நம்ம வசனம் கேட்கறதுலையோ அல்லேலியோ ஓ கையடிக்கிறதுல அல்ல, கேட்டவுடனே அல்லேலூயா. சிலவங்களை சேரக்கூட நிட்டணும். என்ன சுழுக்கு எடுக்கிறீங்க உடம்புல? பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க. நல்லது. அது என்ன ஆச்சு உன் வாழ்க்கை? பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க. ஓ சலபல சலபல சலபலா நேட்டு இல்லை கொஞ்சம் அந்நிய பாஷையும் பேசி பக்கத்து வீட்டுக்காரங்களை 4 திட்டு அந்நிய பாஷை. பேனா பேப்பர் எடுத்து பைபிள் எடுத்துச்சு வரைஞ்சி எல்லாம் இருந்தேன். ஆனால் இப்போ எவ்வளவு பிரசங்கம் ஆழமான சத்தியம் கேட்டாலும் பாலச்சவத்தில் இருந்து ரிட்டன் வந்த மாதிரி ஊழியக்காரர் இது பெரிய பிரச்சனை. பிரசங்கம் பண்ண அன்னைக்கு ரொம்ப இதாக இருந்தவங்க இப்போ ஒரு வாய் கொஞ்சம் கொடுத்தார தின்னும்ப தான் துறப்பியோ. எவ்வளவு நாட்கள் ஆக ஆக ஒன்றில் ஒரு உன்னதமான மகத்துவம் என்ன செய்யணும்? ஏறிட்டே இருக்கணும். அதற்கு தான் சத்தியத்துக்கு உடனே ஒன்று செய்யணும், அர்ப்பணிக்கணும். அதை மறந்துடக்கூடாது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் காரியம் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் தினந்தோறும் வேத வசனத்தை என்ன செய்தார்களாம்? ஆராய்ந்தார்களாம். கேட்டுட்டு கேட்ட இடத்துல விழுறதல்ல. அல்லேலூயா. அதை சுமந்து கொண்டு போன வேண்டுகால சுமந்து கொண்டு போறது மட்டுமல்ல, அங்கே இருந்து வசனத்தை நீ என்ன செய்யணும்? போன உடனே பைபிள் திறக்கணும். என்ன ஆவியில் இந்த வசனம் நோட் பண்ணுறேன் இல்லை பண்ணுறீங்கல்ல பேசினார் ஃபாஸ்ட்டு. இந்த வசனத்தை விளக்கம் இப்படி சில மேட்ஸ் எல்லாம் அதில் வந்தது. திருப்பி அது கேட்டால் எனக்கு தெரியாது. அந்த நேரம் வந்தால் தான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. வசனம் இருக்கும், விளக்கம் வரும்போது தொத்தி கொக்கி போட்டு மாறி போகும், ரூட் மாறி. ஆனால் அது சான்றிதழ் தான் இருக்கும். பாக்கியவான் சொல்லிட்டு போக மாட்டாங்க யாரும். யார் பாக்கியவான்? கேள்வி வருதா? எப்படி பாக்கியவான் ஆக முடியும்? விளக்கம் வருதா இல்லையா? அப்போ தான் அந்த இடத்து பாயிண்ட் விட்டு வேற எங்கே போன மாதிரி தோணும். ஹல்லேலூயா. அப்போது அந்த வசனத்தை நமக்கு எழுதிட்டு போகிறோமா, கேட்டோமா, அதை மைண்டில் அப்படியே வச்சுக்கணும். வழியில் போய் யார்கிட்டையும் வாயை திறந்து ஓட்ட வாயை விட்டுறாத.
சிலவங்க போகிற வழியிலேயே உலக குடும்ப கதையே பேசி பேசி கேட்ட சத்தியமெல்லாம் மண்ணுக்கடியில் போயிடும் பூரா. எந்த காரணத்தினாலும் உலக கதை பேசுவதற்கு என்ன செய்யாதங்க, இடம் கூடாது. பெரிய ஒரு உலக பிரசித்தப்பட்ட ஊழியர்கள் ஒரு 3 பேர் ஒரு வாகனத்தை சென்று கொண்டிருந்தார். அதில் ஒருவர் டிஎல் மூடி, இன்னும் யார் யாரோ பேர்கள் மறந்து விட்டேன். காரில் இவரை ஒரு இடத்துக்கு மீட்டிங் பேசுகிறதுக்காக கெஸ்ட் ஸ்பீக்கராக கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமில் இருந்து போகிற வழியில் கொஞ்சம் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கு. போகிற வழியில் அன்றைய அவர்கள் நாட்டினுடைய அரசியலை குறித்து ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டார், பேசிட்டார். இவர் அதை கேட்க கேட்க அவருக்கு நிம்மதியே இல்லை, விம்மிட்டு இருக்கிறார். ஒரு 8 நிமிஷம் பேசினாராம். அவர் போட்டிருந்து நான் படித்த ஒரு புக்கில். ஸ்டாப், காரை நிறுத்துனா அப்படி சத்தம் போட்டுட்டாரன் காருக்குள்ளே இருந்துட்டு. என்ன ஸ்டாப் இட், வண்டியை ஒன்று வாரம் வந்து பண்ண மன்னிப்புக்கான ஆண்டவர்கிட்ட ஏன் நான் டைம் பார்த்து 8 நிமிஷம் கர்த்தரை பற்றி பேச வேண்டிய இடத்துல எதை பேசிட்டேன், அரசியலை பேசிட்டேன். பார்த்தீங்களா, அதில் அழுது 3 பேருமே ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண பிறகு தான் வண்டி வச்சான். அப்போது பரிசுத்தவான்கள் என்றாலே உலகம் நடக்கிற அரசியலை குறித்தே என்ன செய்ய மாட்டாங்களாம், பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன், அதை பேசினா எனக்கு கொடுக்குற அபிஷேகம் வல்லமை இழந்துடும். அதுக்கே ஒரு பெரிய ஸ்டடி இருக்கு. பெற்றுக்கொண்ட அபிஷேகம், தேவ பிரசன்னம் எதிலெல்லாம் இழக்கும், குறையும். நம்ம குடும்ப காரியத்தை குறித்து பேசிட்டு இருந்தாலே குறையும். அவ்வளவு ஆவியானவர் எப்படிப்பட்டவர், மென்மையானவர். அவர் துக்கப்படாத அளவில் அவர் ஒன்றிலிருந்து அவன் இருக்கிற தேவ பிரசன்னமாகிய நிறைவு குறைந்தது மாதிரி ஒரு சந்தேகம் வர்ற அளவில் நடந்துக்கிடக்கூடாதுன்னு அது கருத்து. அல்லேலூயா. வசனத்தை கேட்போம், தாகமாக இருக்கும், ஆஞ்சியாக இருக்கும். ஸ்தோத்திரம், என்ன நல்லா ஆண்டு பேசினார், இல்லை நல்லது. அந்த பேசினதையே நீங்கள் அதையே குறித்தே பேசிட்டு போனாக்க பிரச்சனை இல்லை, உங்களுக்குள்ள ஒரு அந்த அனுபவம் நின்றுட்டே இருக்கும். போயிட்டு சரி நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சு போகும்போது வீட்டில் போன உடனே எதை திறக்கணும், எடுத்த நோட்ஸையும் பைபிளையும் திறக்கணும், மண்டி போட்டு உட்காரணும். ஏன்னா என் வாழ்க்கையில் உள்ள அனுபவங்களே நான் அவங்களுக்கு பேசுகிறேன். உட்காந்துட்டு அப்போ தான், ஏன்னா நான் வெளிநாட்டில் இருக்கும்போது நோட்ஸ் எடுத்த மெசேஜ் என்கிட்ட இப்போவுமே இருக்குது. நான் சில நேரம் அதையும் எடுத்து பார்த்துட்ருப்பேன். பாஸ்டர் அண்ணா இப்படி பேசினார், இப்படியே ஞாபகம் இருக்கு எனக்கு, அப்படியே வரும். எத்தனை வருஷம் ஆச்சு. அந்த சர்ச்சு ஹாலுடைய அந்த ஸ்டேஜ், அவர் நிற்கிற ஸ்டைல், அந்த பேசுகிற தோரணை, இதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஆள் அவரும் இறந்தே போயிட்டார். அந்த வருஷம் அதை எடுத்து படிக்கும் தியானம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அந்த பேசின அந்த டோன் எனக்கு இதில் தெரியும். செய்தியை கேட்டேன்னா நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பேன். அது மெசேஜோ பைபிள் ஸ்டடி அது மேட்டரே கிடையாது. ஏன்னா மெசேஜில் தேவையான கருத்தை என்ன செய்யும், வந்துட்டே இருக்கும். எடுத்துகிட்டு வசனத்தை நோட் பண்ணிட்டு வச்சுட்டு பைபிள் கொண்டு போயிட்டு பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து நின்று பேசுகிறதுன்னா ஆவிக்குரிய காரியம் தான் பேசுவோம். நேர மனசுக்குள்ளே ஒரே எண்ணம், போன உடனே எத்தனை மணி ஆனாலும் இன்னும் இந்த வசனத்தை என்ன செய்யணும், தியானம் பண்ணி பாஸ்டர் பேசுகிற மெசேஜினுடைய அந்த என்னென்ன சாராம்சத்தை எல்லாம் என்ன செய்யணும், நோட் பண்ணாமல் தூங்கக்கூடாது. அது அப்படியே மைண்டில் வச்சுட்டு போயிட்டு பைபிள் எடுத்து வச்சு ஒரு பாயிண்ட்ஸ் வசனத்தை எடுத்து நோட்டில் எழுத வேறு எழுதிட்டு அவர் பிரசங்கத்தில் சொன்ன சில கரிப்பொருட்கள் வரும், அதை ஒப்பிட்டு தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணி
எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக படும். அப்படி கர்த்தருடைய வசனத்துக்கு நம்முடைய இருதயத்தை சாய்த்து கொடுத்ததுனால தான் கிருபையால் இன்னைக்கு எந்த இடத்துல நினச்சி அப்படி நிற்க முடியும். வேற ஒன்றும் இல்லை. நம்ம நிலைநிறுத்துவ தேவனுடைய கிருபை, அந்த அவருடைய ஆழமான ரகசியங்களை அறிந்து கொள்வதும் தேவனுடைய கிருபையால் மட்டுமே. அந்த கிருபை நம்மேல் சொரியணும்னா நமக்குள்ள ஒரு தாகமுள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுற கடைசியில் வாசித்த வசனம், ஒருவனும் பவுல் சொல்றாரு, ஒருவனும் எனக்கு என்ன செய்யாதுங்க, வருத்தம் உண்டாதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுனுடைய அச்ச அடையாளங்களை என் சரீரத்தை என்ன செய்திருக்கிறேன், தரித்துக்கணும். அப்போ பவுலை பார்த்தா இயேசுவின் குணங்களும் தன்மைகளும் சுபாவங்களும் தெரியுது. புரியுதா? அது அங்கே இயேசுன்னு சொன்னார். ஏன்னா இத்தனை இவ்வளோ காலமாக நான் உங்க கூட இருக்கிறேன், இப்பவும் நீ பிதாவை கேட்குறியப்பா, என்ன கண்டவன். பவுல் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் அச்சடையாளம் தான் தரித்திருக்கு, ஒருவன் என்ன மாமிசத்தின்படி நான் அறிய மாட்டேன். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அந்த நிலையில் நம்முடைய சிந்தையை பக்குவப்படுத்தணும். புரியுதா இல்லையா? உலகம் நம்மளை நெருக்கிட்டாங்க கிடக்கும். உலகத்தில் நல்லது ஒன்றும் நமக்கு இல்லை. நமக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணுற காரியம் ஒன்றும் உலகத்தில் இல்லவே இல்லை. சம்பாதிக்க என்கரேஜ் பண்ணுவாங்க. என்னது, ஓ ஒரு 50 ரூபா சேர்த்து போய் லாபம் வச்சு கொடு, 50 ரூபா வருதில்ல கைக்கு. இதிலெல்லாம் சரி அப்படியா அந்த பிளாட்டு சரி, இது கொஞ்சம் பேசி விட்டால் அதுக்கு கமிஷன் கிடைக்கும். அந்த இடத்துக்கு போய் சார்ஜ் கொண்டு வருவான். எத்தனை சென்ட், 10 சென்டா, சரி இது பேசி விட்டால் கொஞ்சம் கமிஷன், இந்த கமிஷன் கிடச்சுன்னா நம்ம இதை வாங்கி ஒரு விமானம் வாங்கலாம். சார்ஜ் பல ஐடியா கொடுக்கும். ஒருவன் கற்பனை யோசித்துட்டே இருக்கிறான், வேலைக்கும் போகலை, இன்னும் சம்பாதிக்கவே இல்லை, கோழியும் வாங்கலை, கோழி முட்டையும் போடலை, குஞ்சும் வைக்கல, உட்காந்துட்டு சேருக்கு மேலே உட்காந்துட்டு காலு மேலே காலம் போட்டுட்டு வேலைக்கு போகணும். ஒரு கோழி வாங்கி விடணும். அந்த கோழி குறைந்தபட்சம் 10 முட்டை போடும். அந்த 10 முட்டையும் அதே கோழிக்கு என்ன வைக்கணும், குஞ்சு பொறிக்க வைக்கணும். 10 கோழி வரும். அந்த 10 வளர்ந்து அது முட்டை போடும். அப்போ குறைஞ்சது ஒரு 6 மாதத்தில் ஒரு கோழி பண்ண வச்சிடலாம். எங்கே உட்காந்துட்டு பேசியான், இன்னும் இறங்கி ஒரு கால் கூட இப்படி கற்பனை பண்ணுறது. ஒரு தேவனுடைய பிள்ளை என்றாலே தேவனை குறித்து சிந்தி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சிக்குரிய காரியத்தை நீ யோசி, கர்த்தருடைய சத்தத்தை இதில் தேடு. சத்திய வசனத்தை விளக்கம் கொடுத்து பேசும்போது ஆண்டவரே நீர் என்னோடு பேசணும் ஒரு எதிர்பார்ப்போடுவா. அப்போ உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சுபாவம் நம்மில் உண்டா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தினார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பவுல் தம்மை வெளிப்படுத்தினார், கிறிஸ்துவின் அச்சடையாளம் தரித்திருக்கிறேன். இதே போல நம்மில் அவருடைய தன்மைகள் அடங்கினவர்களாய் வாழணும். ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஒரு வேகம் இருந்தில்ல, அந்த வேகம் திரும்ப வரணும். அந்த வாஞ்சை திரும்ப வரணும். வசனத்து மேல் ஆர்வம் திரும்ப வரணும். அப்போ அந்த ஆர்வம் இருந்தால் தான் ஒவ்வொரு வசனமும் உங்களோட பேசுனதாக இருக்கும். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிற டைமில் எல்லாம் இங்கே நின்றுட்டு பேசுகிற எல்லா வார்த்தையும் அவங்க நமக்குரியதாக இருக்கு. அப்படி தானே? இப்போ என்னன்னா இது நமக்குள்ளதில்லை, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி கதை போய் பார்த்து எவ்வளோ பெரிய தப்பாக கொண்டு போகிறான் சாத்தான். அன்று எல்லா செய்தியும் யாருக்குரியது? எனக்குரியது.
அப்பா என்னோடு பேசுகிறார், என்னோடு ஆண்டு பேசுகிறார், ஆண்டவர் அப்பா எனக்காக என்ன ஒப்பு கொடுக்குறேன், அப்படி துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ என்னன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் மட்டும் நம்மளை டச் பண்ணோம், மீதி எல்லாம் அவன் அது செய்தான், அதனால தான் அந்த பாஸ்டர் தாக்குறாரு, பூரா நம்ம பள்ளியில் விட்டுருக்காரு, எல்லாம் பாஸ்டர் பொல்லாதவன் தாக்குறவன். அன்னைக்கு அப்படி இல்லை, ஆண்டு பேசினார். இன்று அப்படி இல்லை, பாஸ்டர் தாக்குறாரு, கதை போச்சா? அப்போ எப்போ ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறான்ற ஒரு எண்ணம் உண்டாகுதோ அப்போ நம்ம ரெடியாக ஆயத்தப்பட்டுட்டோம். அல்லேலூயா. எப்போ ஊழியக்காரர் நம்மளை தாக்குறன்னு நீ நினைக்கிறியோ அப்போ நீ எங்கே போய் சாய போகிற? சாத்தானு மடியில் சாய போகிற. ஆமாம். அப்போ நம்ம இன்னைக்கு நான் இதோட நிப்பாட்டுறேன் பேஸ், நம்மளை கொஞ்சம் பார்க்கணும். ஆமாம். பின்திரும்பி பார், ஆவிக்குரிய நிலை எங்கு நின்று கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த அந்த வேகம், அந்த தாகம், அந்த வாஞ்சை இன்று எங்கே? தேவ சமூகத்தின் முழங்கால் படியிட்டால் ருசித்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. வேதத்தை வாசிக்கும் போது டேஸ்டாக படிக்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. மூளையில் யாருதே தவிர எங்கே யாரும் இல்லை, உள்ளே யாரும் இல்லை, வாழ்க்கையில் வெளிப்படலை. இன்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள செயலாற்ற, ஆமென், நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். ஆமென். ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை உம்மை போல மாற்றும். ஆமென். உம்முடைய சுபாவமுடைய நபரை மாற்றுமாப்பா. என் பேச்சு, என் நடக்க, என் செய்கை, செயல் எல்லாவற்றும் உம்முடைய சாயம். அதற்கு என்னை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் முழங்கால் படித்தோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உம்மை போலல்லையும் மாற்றுமையா உமக்கா என்னை தந்தேனையா. உம்மை மாற்றுமையா உமக்கா என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறைந்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறைந்தாலும். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் சற்று நேரம் உடைய சமூகம் நாங்கள் இருக்க வேதத்தை குறித்து, வசனங்களை குறித்து, கிறிஸ்துவின் சுபாவங்களை குறித்து, அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாற்றத்தை குறித்து, நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் தியானிக்க கத்த உதவி செய்திருப்பா. கிறிஸ்து இயேசுவின் அச்சடையாளத்தை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லும்போது அந்த ஒரு சாட்சியின் வாழ்க்கைக்கு நேராய் எங்களுடைய இருதயம் கடந்து செல்லத்தக்கதாய் ஒவ்வொருவரும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் அந்த வாஞ்சியோடு உங்கள் சம்பந்தம் கடந்து வந்திருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. அவர்களுக்கென்று வைராக்கியமாய், உண்மையாய், உத்தமமாய், சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். வந்தவர்கள் ஆசீர்வதித்து அனுப்பும், பெரிய காட்ட செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.